ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசார வக்ர பெயர்ச்சி 8-10-2025 முதல் 17-3-2026 வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியேனாகிய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், அதை தவிர வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம். இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு. குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர். அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது. அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி. சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி. இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம். கரெக்டாக பார்த்தோம்னா அன்றைக்கி புரட்டாசி 22ஆம் தேதி அன்றைக்கி பாசம் அப்படின்றது கன்னியா மாதம். அன்றைக்கி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானானவர் அதிசாரம் வாங்குறார். அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் 8-10-2025 பொன்னாப்பிட்டாலும் புதனாப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு. இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு? சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு. கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க 18-11-2025 ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு. எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்க்கடகத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 17-3-2026 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 160 நாள் வக்ரம் அதிசாரம். அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட 42 நாள். அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது 118 நாள். பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள்? குரு பொறுத்தளவுக்கு அந்தனர் குரு, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு. குருவை பொறுத்தளவுக்கு இது தனக்காரகன் போம், புத்திரக்காரகன் போம். ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு. அவர் 2 ராசிக்கும் போகிறாரு. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு, கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது. நேர்பார்வை அப்படின்றது 7. அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அப்போ நின்ற இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். சரி, இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசாரம் வர நாள்லையும் அதுபோல் வக்ர நிவர்த்தி காலகட்டங்களையும் பொதுவான பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போதே வியாழக்கிழமையை குறிக்கும். குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை, அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம். இந்த குரு ஹோரை அப்படின்றதுல நெய் விளக்கு, நெய் தீபம் போட்டு
வணங்குவது பெரிய விசேஷம். நெய் தீபம் யாருக்கு போடணும்? அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தோம்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தலையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெய் தானம் கொடுங்கோ, நெய் வடக்கு போடுங்கோ, தேங்காய் தானம் கொடுங்கோ, தேங்காய் உடைக்கோ. பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்ததுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கோ. எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ, எலுமிச்சம்பழம் மாலையாக போடுங்கோ. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும், வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது. முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம். தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம். அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ணதானம் அப்படின்றது மிக உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு, பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, அந்தணர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் புத்தகம், நோட்டு, எழுதக்கூடிய நோட்டு. இப்போ புஸ்தகம் எல்லாமே காமர்ஸ், நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடுது. அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான். அதனால் புஸ்தகம்ன்றதை விட நோட் புக், எழுதக்கூடிய பென்சில் பேனா எழுதக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க. அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிறபாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா இது ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் பண்ணி, அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை கொடுங்க. அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தென்னை மரம் தானம் கொடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி வாழைக்கன்று தானம் கொடுங்க. அதே மாதிரி அரச மரம், பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமோ வச்சுட்டு வாங்க. அது உங்களுடைய குலம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தலையானால் குருவினுடைய பார்வையும் சரி, குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம். ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அவருக்கு அடுத்து தான் எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க. அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். குரு தான் கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம்னு சொல்லக்கூடியது. அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதை தவிர பார்த்தலையானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது ஒரு பெரிய மேன்மை பெறும். பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும், குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு. அதனால் சந்ததியும் வளரும், பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனை கொடுத்ததுன்னா இப்போ சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்ர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும், அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம், அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றொன்னா சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் என்னென்ன நற்பலன்களை தருதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்கிறது, குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார், குரு பார்த்த இடத்தை வளப்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது விரைவாக செல்லும் கிரகத்தினுடைய அதிபதியான சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார். அந்த இடத்துல தான் குருவுக்கு உச்சம், மேலும் பலப்படக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு இருந்தாங்க. உத்தியோகத்தில் போகிற இடத்துல அவமானங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க, அசிங்கங்களை சந்திச்சுட்டு இருந்தாங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு இருந்தாங்க. பெயர்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆகும். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க, ஜென்மகுரு வனத்திலே, வனம் அப்படின்னாக்க இடமாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், அது தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும், வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு ரெகக்னைஸே கொடுக்கல
அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த 8/10/2025 17/3/2026 கண்டிப்பாக பதவி உயர்வு மற்றும் பணவரவு. நமக்கு என்ன வேணும் ரெகக்னைஸ் அப்படின்னாக்க பதவி உயர்வு, அடுத்தது பணவரவு. இது ரெண்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 160 நாள். உங்களை டைரியில் எழுதி வச்சுங்க. இந்த 160 நாளில் வெற்றி 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 கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை. இப்போ கடகத்திலேருந்து அவர் 5ஆம் பார்வையாக பார்க்கறது விருச்சிகத்தை பார்க்குறாரு. இந்த விருச்சிகம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நீண்ட நாட்களாக நானும் ஒரு காணி நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது நிலக்காரகன், பூமிக்காரகன். நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்தவங்க நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 160 நாளைக்குள்ளார நிலம் வாங்க முடியும். இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்க முடியும். ஜென்மத்திலேயே குரு இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறுலாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயோடைய வீட்டை பார்க்கறதுனால இது. அதே போல் நீண்ட நாட்களாக இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எனக்கும் திருமணம் ஆச்சு சாமி, எனக்கும் வம்சபிருத்தி கிடைக்கலையே சாமி, என்னை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்களே சாமி அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணாக இருக்கட்டும், குருவின் பார்வைப்படக்கூடிய காலகட்டங்களில் இந்த 160 நாளில் கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர குருவுடைய சப்தம பார்வை. அவர் சப்தம பார்வை எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாக்க 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் அமையக்கூடியது, தொழில் பார்ட்னர் அமையக்கூடிய இடம். நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாமி, தொழிலில் ஒரு ஏற்றமான நிலையும் இல்லை, எனக்கு வர பார்ட்னர் என்னோட மோசமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த 160 நாளில் நல்ல தொழில் பார்ட்னர் மற்றும் பணம் போடக்கூடிய பார்ட்னர். எந்த தொழில் வேணும்னாலும் பணம் இருக்கணும், பணம் இல்லைன்னா யாருமே கிடையாது, காந்தி சிரிக்கணும். அப்போ நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க, நல்ல மூளை உள்ள பார்ட்னர் அமைவாங்க, நல்ல பணம் உள்ள பார்ட்னர் அமைவாங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ பார்த்தோம்னாக்க நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ட்ரம்ப் அங்கே H1B விசா ப்ராப்ளம்னாலும் நம்ம அங்கேருந்து நம்ம அந்த மூளையை இங்கே கொண்டு வரோம். நம்மளுடைய நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களும் இந்த BE, MS, IIT படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கி நல்ல பெரிய அளவுக்கு பொருளாதாரம். அங்கே அடுத்தவங்களுக்கு கை கட்டிட்டு வேலை பார்த்தோம், கூகுள் நிறுவனத்தில், அதில் மெட்டாவில், இதிலெல்லாம் கை கட்டிட்டு வேலை பார்த்தோம். அவங்க எல்லாருமே இப்போ தொழில் அதிபராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு சட்டேறக்குறைய 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 140 கோடி மக்களுக்கும் சுதேசி தொழில், நம்மளுடைய தொழில், நம்ம முதலாளி ஆகக்கூடிய தொழிலும் இந்த 160 நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையா அவர் பார்க்கறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். அந்த இடம் யாரோட இடம் அப்படின்னாக்க குருவுடைய இடம். 9ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்ற இடம். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள், நான் இது படிச்சிட்டேன் சாமி, UG படிச்சுட்டேன், எனக்கு PGக்கு போகணும், PG போகிறது நான் வெளிநாட்டில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்தேன்னாக்க எனக்கும் நல்லாயிருக்கும், என் குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும், அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அது அவருடைய வீடாக இருக்கிறதுனாலையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான உலகில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தனமும் கிடைக்குமா? தனமும் கிடைக்கும். சரி, அதுக்கு அடுத்தது விசா கிடைக்கும், கிரீன் கார்டு கிடைக்கும், PR கிடைக்கும். என்ன சாமி நீங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க, அமெரிக்காக்காரர் H1B விசாவுக்கு இந்திய ரூபாவில் $1,00,000னாங்க. அப்போ $1,00,000 நம்மளோட கிட்டத்தட்ட 88 லட்சம் ஆகுது, அதை கொடுத்து போக முடியுமா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நமக்கு அடுத்த கதவு திறந்துருச்சு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு கதவை அடைத்தால் இறைவன் பல கதவுகளை திறப்பார். இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க UKல என்ன பண்ணிட்டாங்க, இப்போலேருந்து இலவச விசா கொடுக்குறேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்குறோம், இது நாங்கள் அமெரிக்காவை எடுத்த முடிவு கிடையாது, UKல எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்கள் நாட்டை நீங்கள் உங்களோட மூளையை வச்சு முன்னேற்றுங்க, நீங்களும் முன்னேற்றுங்க அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ பார்த்தோம்னாக்க. அப்போ அடுத்தடுத்து எப்போதுமே திறமை உள்ளவன்
எங்கே போனாலும் ஜெயிப்பான். அப்படியேற்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, படிப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு அதிசாரம் நல்ல பலன்களை தரும். ஆனாலும் குரு வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அவர் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க சற்றே குறைய 118 நாள் இருக்கார். அந்த 118 நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குருவை பொறுத்தவரையும் 12ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தவர் இப்போ வக்கரகதியில் 12ஆம் இடத்துல இருக்கார். சரி, இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப செலவுகளை கொடுத்து கொண்டு இருந்தார். ஏகமாக செலவுகள், ஏகமாக ட்ராவலிங், நல்ல தூக்கத்தை கொடுத்துருந்தார். இப்போ பார்த்தீங்களே ஆனால் உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை வக்கரகதியில் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மறதி நிச்சயமாக இருக்கும். குருவினுடைய வக்கர பார்வையாக போகும். அது தவிர பார்த்தாலேயானால் வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கான்றதை கொஞ்சம் முதல்ல பாருங்கள். லீகாலிட்டியில் ப்ராப்ளம் வருதா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தையும் வக்கர குரு பார்க்குறார். 6ஆம் இடத்தை வக்கர குரு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சற்று கம்மியாகக்கூடிய, சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் உங்களுடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இங்கிருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் பண வரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது அந்த அளவு விசேஷமாக இல்லை அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் வெற்றா இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்தவங்க குரு அப்படின்னாக்களே மானசீகமான குரு. அப்போ திருச்செந்தூர் என்ன விசேஷம் அப்படின்னாக்க கடலை ஒட்டி இருக்கின்ற கோயில். அங்கே எம்பெருமான் முருகர் இருக்கிறார். அவரே குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். கண்டிப்பாக இந்த 8/10/2025 17/3/2026 ஒரு முறை முருகன் கோயிலுக்கு போகணும். அது என்ன காலகட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னாக்க முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை. ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு அங்கே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. எப்பொழுதுமே சுவாமி மனங்குளிர்ந்தார் அப்படின்னாக்க நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் கோயில் ஈவோவோ அல்லது ஸ்தானிகர் குருக்கள் ஈகோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னாக்கா அவங்க புக் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியங்கள் எல்லாமே வாங்கி வைப்பாங்க. நீங்கள் போய் நேரடியாக அந்த அபிஷேகத்தை காண கிடைக்காத அபிஷேகத்தை நம்மளுடைய கண்கொண்டு பார்த்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை நாமளும் உட்கொண்டு வரணும். சாமி, நமக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் சாமி திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தா தம்பதி சமேதரமாக இருக்கக்கூடிய முருகன் கோயில், வள்ளி தெய்வான சமேதம் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக 8/10/2025 17/3/2026 வரலும் அர்ச்சனை பண்ணுங்க. இதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8/10/2025 புதன்கிழமையில் ஆரம்பிக்குது. 9/10/2025 வியாழக்கிழமை குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 158 எண்ணிக்கை இல்லாட்டி 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி போடணும். அதே போல் அந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில் வெள்ளை மூக்கு கடலையை சுண்டலா பண்ணி
சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க சூரியனை கண்ட விட்டு எப்படி பனி விலகுதோ அப்படி கடகராசிக்காரங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிரணவநாதன் இந்த 160 நாளில் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீருமா? கண்டிப்பாக தீரும். சரி, இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு கன்க்ளூஷனாக இந்த வக்ரமும் இந்த அதிசாரமும் என்ன செய்யும் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே அதிசாரமாய் குரு வர்றதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண பாக்கியம் இவ்வளவு நாளாக தடைபட்டு இருந்த திருமணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பெரிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, வக்ரகதி அடைந்த குருவின் மூலியமாக பார்த்தலையானால் சிறு சிறு செலவுகள் வரும். தூக்கம் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக அதாவது ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு தடவையும் பிரச்சனைகள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஏனால் அது சுமூகமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரேஸு, லாட்ரி, ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுவும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பால் பதனிடும் தொழில், அதை தவிர பால் தொழில் பண்ணுறவங்க, தண்ணீர் வாட்டர் கேன் போடுறது, வாட்டர் இந்த தொழில் பண்ணுறவங்க, அதை தவிர பயிர் அதாவது நெற்பயிர் இந்த மாதிரியான பயிர், காய்கறிகள் ஹோல்சேலு, அதை தவிர ஃபுட்டு கேரியர்ஸு அதாவது இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான இவங்களுக்கு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்பவும் நல்லது. விழிப்புணர்வு அதிகமாக இருந்து அரசாங்கம் சொல்லக்கூடியதை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. தேவையற்ற பதார்த்தங்கள் மூலியமாக சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த குரு அதிசார வக்ர பெயர்ச்சி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.